இன்றைக்கி நம்ம ஸ்லீவில் மெயின் கிளாத்தில் பாருங்கள் சைடில் கம்மியாக இருக்குது. இது எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ லைனிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. மெயின் கிளாத்தில் இந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. இப்போ மெயின் கிளாத்தை சைடில் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கிராஸாக இருக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் ஜாயின் பண்ணும்போது லைட்டாக கிராஸாக இருந்தாலும் நம்ம அதை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்லீவுக்கு எவ்வளோ ஹைட்டு தேவைப்படும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுல இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கைக்கு எவ்வளோ ஹைட் தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சைடில் இதுலேயும் கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்ம ஜாயின் பண்ண போகிறதும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸ்லீவ் கிளாத்தும் சைடில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ நல்ல பக்கமும் ஒன்றா வர மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்ப இப்போ நம்ம அதை ஒரு மடக்கு தையல் போட்டுடலாம். ஒருத்தவங்க 40 சைஸ் ப்ளவுஸ்க்கு ஸ்லீவில் இந்த மாதிரி சைட் ஜாயிண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி, எந்த சைஸ் ப்ளவுஸுக்குமேவும் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நமக்கு லைனிங் கரெக்டாக இருக்குது. அதே அளவுக்கு லைனிங்கை வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிறத இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நீட்டாக சைடு அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்பவும் போல் லைனிங்கை மேலே வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். எப்போ நம்ம சைடில் ஜாயின் பண்ணாலும் கிராஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணும்போது மடக்கு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது கையில் சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம கிராஸ் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு ஸ்லீவில் சுருக்கமாக இருக்கிற மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவாக.